வீட்டில் கேரட் இருந்தால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சம்மர் லீவில் வீட்டிலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்வீட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு கேரட்டோட தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம கேரட் துருவுறதுல இந்த மாதிரி நம்ம துருவிக்கலாம். இதே மாதிரி மற்ற இருக்கிற கேரட் எல்லாமே பாருங்கள் துருவி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு கேரட் துருவல் வந்திருக்குங்க. இப்போ நம்ம கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் முந்திரியும் செவந்தாச்சு, திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை இந்த நெய்யில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த நெய்யிலே கேரட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கலாங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா 300 ml பால் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்கிற பாலில் இந்த கேரட் நல்லா வெந்து சாஃப்டாகி வரணுங்க. எல்லா பாலும் உறிஞ்சி வந்துடும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றிருக்கிற பால் எல்லாமே கேரட் உறிஞ்சி நல்லா சாஃப்டாகவும் வெந்துருச்சு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பால் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை மெல்ட் ஆகி தண்ணி விட்டு வருங்க. அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி கேரட் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக கேரட் அப்சர்வ் பண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம கேரட்டை அப்படியே பொரியல் பண்ணியோ இல்லை சாம்பாரில் கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்கங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.